கரம் சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. நம்ம அஹோபிலம் நவ நரசிம்மர் அப்படின்ற இந்த ஸ்தலத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்போம். நவ நரசிம்மர் ஏன் அப்படின்னா நவமூர்த்தியாக இங்கே இருக்கார். ஸோ நவ கிரகத்தோட அதிபதியாக நவமூர்த்தியாக இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு நரசிம்மர் கோவில்லையும் ஒவ்வொரு நரசிம்மருக்குமே ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. அதாவது யோகநந்தா நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யோகநந்தா வந்து பிரகலாதனுக்கு பாடசாலை, அதாவது பாடம் கற்று கொடுத்தார் இல்லையா. ஆஃப்டர் ஹிரண்யகசிபு வதனுக்கு அப்புறமா பிரகலாதனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த இடம் தான் யோகநந்தா. சத்ரவதா நரசிம்மர் வந்து கந்தர்வர்களுக்கு அவர் வந்து காட்சி கொடுத்து சந்தோஷ தோரணையில், அதாவது தாளம் போட்டுட்டு நரசிம்மர் வந்து தாளம் போட்டுட்டு சிரிச்ச முகத்தோட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒன்று. ஸோ ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்கவா கோவில். ஸோ அங்கே வந்து ஒரு இவருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தோன்னா அவர் அங்கேயே இருந்து தவம் பண்ணி அங்கே இருக்கிற குளம் வெட்டி அந்த குளத்தை பரசுராமருக்கு, ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தவர் பரசுராமர். ஸோ அவருக்கு அங்கே இருந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு அவர் ஸ்கின் ப்ராப்ளம் போச்சுன்பாங்க. அதனால பார்கவாக்கு வந்தோன்னா அது. அண்ட் அது வந்து மிரர் இமேஜ் ஆஃப் ஜுவாலான்னு சொல்லலாம். ஏன்னா ஜுவாலாவில் இருக்கக்கூடிய அந்த உக்ர நரசிம்மரே தான் மிரர் இமேஜாக இங்கே பார்கவாவில் இருப்பாங்க. பாவனா நரசிம்மர் வந்து கல்யாணம் பண்ண கஷேத்திரம். ஸோ செஞ்சுலக்ஷ்மி தாயாரை திருமணம் செஞ்சுட்டு அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஒரு பண்ணலான்னா, எங்கே பெருமாள் கோவிலையும் நம்ம இந்த நான்வெஜ் அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். பட் இங்கே பாவனால பலி கொடுப்பாங்க. அதாவது ஆடு கோழி எல்லாம் பலி கொடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா இங்கே சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கிற அந்த கிராமம் வந்து வேடன் குலத்து மக்கள். ஏன்னா இங்கே வந்து வேடன் குலத்து பெண்ணை அவர் கட்டிக்கினதுனால வேடன் குலத்து மக்களோட மாப்பிள்ளையா இருக்காரு நரசிம்மர். ஸோ அதனால அவங்க கொடுக்குற மாப்பிள்ளைக்கான கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அவர் ஏற்றுக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஆனால் கோவிலுக்குள்ளே அந்த நான்வெஜ் கொண்டு போக மாட்டாங்க. வெளியிலே சமைச்சு வெளியிலே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான். மற்றபடி இன்னும் 4 கோவில் வந்து மலை மேலே இருக்குது. ஸோ ஜுவாலா எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் மெயினான மூர்த்தி. ஸோ ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்கு பிரகலாதனோட அழைப்பில் வேண்டுதலில் மனம் இறங்கி ஹிரண்யகசிபு வதம் பண்ணி மடியில் போட்டு அந்த இது வந்து அப்படியே நம்ம வந்து ஜுவாலாவில் பார்க்கலாம். கீழே லக்ஷ்மி தாயாரோடு இருப்பாங்க. இன்னொரு மா லோலா, மா அப்படின்னா மகாலட்சுமி, லோலானா லவ்வர். ஸோ மகாலட்சுமியோட லவ்வராக மகாலட்சுமியை மடியில் வச்சுட்டு ரொம்ப அழகான திவ்ய தர்ஷனமாக நமக்கு மாலோலா நரசிம்மர் காட்சி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம திரும்ப கீழே அடிவாரத்தில் பிரகலாத, அதாவது குகை கோவில், மெயின் அஹோபிலா திவ்ய தேசம். அதாவது நம்ம 106 திவ்ய தேசம்ல மெயினான திவ்ய தேசம் இந்த அஹோபிலாம் தான். அவரை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வராக பார்ப்போம். ஸோ வராக லட்சுமி நரசிம்மர். ஸோ மேலே வந்து வராக தோற்றத்தில் நரசிம்மர் மடியில், அதாவது தோல்ல லக்ஷ்மியை வச்சுட்டு வராக ரூபமாக இருப்பார். ஸோ அவருக்கு பேர் குரோதா நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய குரோதா நரசிம்மர். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கீழே அடிவாரத்துக்கு பார்க்கிங்கோட ஸ்லாட்டில் ஒருத்தரை பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஹனுமனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர். ஸோ ஆஞ்சநேயர் வந்து நம்பலையும், இல்லை என்னோட ராமர் வேற மாதிரி இருப்பார். அவர் சொல்கிறார், ராமனும் நான் தான், பெருமாளும் நான் தான், இங்கே நரசிம்மராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இல்லைன்னு நம்ப மாட்டார். ஸோ அப்போது வில்லோட கூட இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய நரசிம்மர். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்கு சஃபிஷியன்ட், மேக்ஸ் டு மேக்ஸ், ரொம்ப ரஷ்ஷிங்காக இல்லாமல் இந்த 2 டேஸில் கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கும் மீறி எனக்கு இல்லை நான் லீஜியராக பண்ணணும்னா இந்த ஃப்ரைடே சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம். பட் ரெகுலராக நம்ம நடத்திட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் 2 டேஸ் ப்ரோக்ராம் இதில் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிமாட்டோஸ். இன்னும் மேலே நிறைய பேர் இந்த சர்வீஸில் எங்களை நீங்கள் இந்த சேவை மேலே பண்ணுறதுக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக கேட்டுட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.